Hi, hope you are all doing well. So after talking so much on hair dye allergy பத்தி நான் பேசலைன்னா that is not a complete topic. It is always better to talk about the complications in the end. அதுதான் நாங்கள் எப்பவும் பண்ணுற வேலை. So now I would like to talk what are all the reactions we generally see with the hair dye. ஹேர் டையில் காமனாக நம்ம பார்க்குற அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இம்மீடியட்டாக இரிட்டன் காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தலையில் போட்ட உடனே ஒரு சார்ட் ஆஃப் பேர்னிங், எரிச்சல், ஸ்டிஞ்சிங், ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி, ரெட்னஸ், இரிட்டேஷன், இச்சிங் இதெல்லாம் டெவலப் ஆகும். அடுத்து அலர்ஜி காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ். It is again a variety, but it takes little longer time than the irritant contact. Irritant contact immediate develop ஆகும். Allergy contact dermatitis பார்த்தீங்கன்னா it will take some little longer time, like after wash also you can get it. அது ஃபுல்லாக தலையெல்லாம் செவந்து போய் ரெட்டாக ஆகி நல்ல இச்சிங், ஸ்கேலிங், நல்ல ஸ்கேலாக ஆகிட்டு இங்கெல்லாம் தடிச்சு, காதெல்லாம் தடிச்சு, சூடாயிட்டு இங்கெல்லாம் ரெட் ஆயிரும். தட் இஸ் ஒன் சார்ட். அடுத்து அட்டிகேரியா லைக் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். அட்டிகேரியா லைக் ரியாக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீங்கிடும். நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைக் 1 or 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் ஸ்வாலன் ஆகி, தலையெல்லாம் நீர் ஒழுகிற மாதிரி ஆகி, கண்ணெல்லாம் வீங்கிட்டு அட்டிகேரியா லைக் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சியோஎடிமான்னு சொல்லுவோம். தட் இஸ் அ வெரி சிவியர் ரியாக்ஷன் டு ஹேர் டை. திஸ் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் வெரி ரேர்லி, நாட் வெரி காமன், வெரி ரேர். பட் யூஸ்வலாக பேட்ச் டெஸ்ட் பண்ணோன்னே அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் சேஃபர் டு டூ அ பேட்ச் டெஸ்ட். நீங்கள் ஹேர் டை பண்ணும்போது எவ்ரி டைம் ஒரு ரெகுலராக பண்ணிட்டு இருக்க டையாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் போதும். பட் வென் யூ சேஞ்ச் த ஹேர் டை ஆர் அ பிராண்ட், எவ்ரி டைம் யூ நீட் டு டூ அ பேட்ச் டெஸ்ட் அண்ட் தென் start doing it completely. சரியா? இது வந்து mandatory advice. Everyone should take this into your mind before applying a hair dye. அதுக்கு அடுத்த reactions பார்த்தீங்கன்னா not only to the applied site, most of the time even distant sites from like eczematous reactions, உடம்பெல்லாமும் இச்சிங் வரும், கை கால் எல்லாம் ஒரு மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டாக ரேஷஸ், பேச்சஸ், கொப்பளமாக வர்றது, எக்ஸிமா மாதிரி வர்றது, அந்த மாதிரி வர்றது எல்லாமும் வந்து we attribute to side effects of hair dye அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தலை நல்லா தானே இருக்குது அப்படின்னு பேஷண்ட்ஸால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் we do see complications without any reaction on the hair. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு distant eczematous reaction அப்படின்னு இதை சொல்லுவோம். லைக்கனாய்ட் ரியாக்ஷன்ஸ்னு இருக்குது ஹேர் டையில். அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் கலர் பிக்மெண்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிடும். தலைக்குள்ளெல்லாம் நார்மலாக இருக்கும், பட் ஆனால் ஹேர் ரீஜனை ஒட்டி இருக்கிற ஸ்கின் எல்லாம் பயங்கர டார்க்காக கருப்பாக பிக்மெண்ட் ஆகிட்டு இங்கே எல்லாம் கருப்பாயிடும். சன்லைட் படுற இடங்கள் எல்லாம் கருப்பாயிடும், முதுகெல்லாம் கருப்பாயிடும், கழுத்தெல்லாம் கருப்பாயிடும். தட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஹேர் டைனால தான் சொன்னால் கூட சம்டைம்ஸ் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அது கண்ணை மட்டும் இரிட்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து கன்ஜங்டிவைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஹேரில் அண்ட் மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட் வி கம் அக்ராஸ் வென் டூயிங் கலரிங் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸில் ஹேர் லாஸ், நிறைய முடி கொட்டுது டாக்டர், ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை இனிஷியல் டேஸில் ஹேர் கலரிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பயங்கர சிவியர் ஹேர் லாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆல் தீஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் ஹேர் கலரிங். ஹேர் கலரிங்கில் இருக்கிற சர்டன் காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு ஹேருக்கு செட் ஆகலைன்னா, ஆர் வென் யூ ஹேவ் லாட் ஆஃப் dandruff அப்போ நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணும்போது, ஆர் இஃப் யூ டோன்ட் வாஷ் த ஹேர் கலரிங் ப்ராப்பர்லி, இதுலலாம் ஹேர் லாஸ் வரும். ஹேர் பெர்மனன்ட் ஹேர் டையில் வந்து we use hydrogen peroxide to bleach the existing hair to give the preferred color to the hair இல்லையா? ஸோ அந்த ப்ளீச்சிங் நடக்கும்போது உங்கள் ஹேர் பயங்கரமாக டேமேஜ் ஆகும், பயங்கர ரஃப்பாக ஃப்ரிஸியாக மாற ஆரம்பிக்கும். தீஸ் ஆர் த காமன் சைட் எஃபெக்ட்ஸ் வி கம் அக்ராஸ் வித் எவ்ரி ஹேர் டே. மோஸ்ட் காமனாக பார்க்குற சைட் எஃபெக்ட்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து there are 3 important components: paraphenylene diamine, ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் அமோனியா. இப்போ பாராஃபெனலின் டயமின் அலர்ஜி, உங்களுக்கு பிபிடி அலர்ஜி அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் விச் ஹேவ் ஹேர் டை ஹேவ் பிபிடி இன் இட். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடும். உங்களுக்கு ஹெர்பல் ஹேர் கலரிங்க்கு போகிறது தான் நல்லதுன்னு அர்த்தம். லைக் ஹென்னா, இண்டிகோ, அந்த மாதிரி கேமோமெல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு தான் நீங்கள் போயாகணும். பட் இஃப் யூஆர் அலர்ஜிக் டு அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு, நீங்கள் அமோனியா ஃப்ரீ, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃப்ரீ செமி பர்மனன்ட் ஹேர் டைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெமி பர்மனன்ட் கூட நீங்கள் போகக்கூடாது பிகாஸ் தட் ஹேஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ செமி பர்மனன்ட் இஸ் டோட்டலி அமோனியா ஃப்ரீ and hydrogen peroxide free. But when you are allergic to PPD, then you have to be very careful. You have to consult your dermatologist. You have to take an advice from them
to choose a dye for yourself. There is an alternative called para-toluene diamine. Para-toluene diamine is again a primer of PPD தான், but it does not give so much of reaction like PPD. PPD is one of the most common allergen which has been identified to the skin. எல்லா அலர்ஜிலையும் PPD வந்து most common allergen groupல இருக்குதுங்க. ஸோ PTDA வந்து அவ்வளோ காமன் கிடையாது. PTDA இருக்கிற மாதிரி ஹேர் டைஸ் உங்களுக்காக கண்டுபிடிக்க தெரியாது. You have to consult your dermatologist to have a good option, to find out an alternate option. Para-toluene diamine போகும்போது அதோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி, கான்டாக்ட் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணி போடணும். ஆல்வேஸ் ஹேர் டை அலர்ஜி வரும்போது யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். அதில் என்ன டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, கான்டாக்ட் டைம் இவ்வளோ நேரம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் டைம் அப்படின்னா அவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் வாஷ் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஹேர் போஸ்ட் ஹேர் டையிங். லைக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷாம்பு போட்டுட்டு டை போட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி தட் இஸ் பீன் மென்ஷன்ட் இன் மெனி ஆஃப் த ஹேர் டைஸ். பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு சே நீங்கள் ஹேர் டை வெட் ஹேரில் போடணும்னா வெட் ஹேர் பண்ணி டை போட்டுட்டு ஷாம்பு பண்ணிக்கோங்க. ஈவன் இட் ஸ்டேஸ் ஃபார் லெஸ் நம்பர் ஆஃப் டைம், இட் இஸ் சேஃபர். யூ வில் நாட் டெவலப் எனி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃப்ரிஸினஸ் அண்ட் ட்ரைனஸ் வராமல் இருக்கணும்னா போஸ்ட் ஹேர் கலர் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஆல்வேஸ் கண்டிஷன் யுவர் ஹேர் வித் அ டீப் கண்டிஷனிங் ஏஜென்ட், லீவ்-ஆன் சீரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு யூஸ் அ குட் கலர் ப்ரொடெக்டிவ் ஷாம்பு. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் அ குட் கலர் ப்ரொடெக்டிவ் ஷாம்பு ஸோ தட் த டை ஸ்டேஸ் ஃபார் அ longer time. Okay. One more thing I forgot to mention here. என்னன்னா once you develop allergic to PPD, paraphenylene diamine வந்து நீங்கள் allergy develop பண்ணீங்கன்னா there are more chances for you to develop allergy to black henna. Black henna has the same PPD but in a lesser amount. But still once you develop allergy, there are chances for you to develop. So better you have to be very careful. And also benzocaine ஒரு local anesthesia component PPD ஓட primer-ஆ இருக்கும். So when you go to a dentist, you need to mention that you are allergic to hair dye. So அங்கே தான் நம்ம காமனாக நம்ம local anesthesia யூஸ் பண்ணுவோம். You need to mention to your dentist or whatever surgical procedures you are going on. These are all the words of caution. You have to be careful when you develop allergic to PPD. And கடைசியாக வந்து ஒரு advice, always do a patch test before trying. Don't try to change your color or change your brand more frequently. நீங்கள் அடிக்கடி பிராண்டையும் கலரையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா there are chances for reaction. Once you are set with a color and a brand, please try to go ahead with the same one. Don't try to change it more frequently. And third one is always you have to be very careful in the timings இவ்வளோனா இவ்வளோல தான் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். யூ ஷுட் நெவர் கிராஸ் த டைமிங்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிபிடி வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடோட சேர்ந்து ஒரு ஆக்சிடைசேஷன் ப்ராசஸ் நடத்தும். அந்த ஆக்சிடைசேஷன் ப்ராசஸில் வந்து பார்ஷியலாக நடக்கிற ஆக்சிடைசிங்கில் தான் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். வில் டெவலப் சென்சிட்டிவிட்டி. But generally when it is completely oxidized, it is not going to develop any allergy, but we don't have any specific test to find out. So it is always better to be careful. Okay, thank you, take care, see you all soon, bye.